சார், என்ன சார் இது? நீங்க பெத்த பையன் உங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். இவ்வளவுதானே உங்க பவர்? மேடம், இவனை நான் இப்படியே வளர்த்துட்டேன். என்ன செய்ய சொல்லுதீங்க? மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவன் மருதாணி வைப்பான், பூ வைப்பான், பந்தியில கூட பரிமாறுவான். ஆனா சொன்ன சொல்லு மாற மாட்டான். இவன் நிச்சயம் இவன் வீராவை கல்யாணம் பண்ண மாட்டான். கல்யாணம் பண்ண நினைக்காதவன் எதுக்கு சார் இவ்வளவு வேலை பார்க்கணும்? தம்பி, அது அவன் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக. ஒருவேளை இவனுக்கு வீராவை கட்டிக்கணும்னு ஆசை இருந்தா அவன் எப்போ கல்யாணம் பண்ணிருப்பான்ல. நீ பயப்படாத. நிச்சயம் அவன் வீரா கழுத்துல தாலி கட்டவே மாட்டான். அக்கா, நீ வாக்கா, சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குவா? நீ தானே கேட்ட. வா போலாம். என்ன லட்சணத்துல சமைச்சிருக்கானுங்களோ? ஓ மா மா, என்னம்மா இந்த ஆளு பெரிய சிங்கம் புலின்னு சொன்னீங்க, இப்ப பூனை அளவுக்கு கூட சவுண்ட் கொடுக்க மாட்டாரு. எனக்கு அந்த சிவபாலனை பார்க்க பார்க்க எரிச்சலா வருதுமா. கௌதம், நம்ம நினைச்சத மத்தவங்க பண்ணணும், அப்படி இல்லையா நாம நினைச்சத நாமளே தான் பண்ணணும். என்னம்மா சொல்றீங்க? இந்த சௌந்தர பாண்டியன் அவர் மகனை வெளியே அனுப்புவாருன்னு நினைச்சோம், நடக்கல. அப்ப நாம தான் அவனை வெளியில அனுப்பணும். அப்பனா நாமளே அவனை வெளியில அனுப்பணும்னு சொல்றீங்களா? இன்னுமா உனக்கு புரியல? அப்ப நானே அவனை தூக்கிடவாமா? இப்பதான் உனக்கு புரியுது. சரிம்மா, அவனை தூக்கிடுறேன். கௌதம், தூக்குறதுனா கொலை பண்றது இல்ல. கல்யாணம் முடியற வரைக்கும் அவனை எங்கேயாவது அடைச்சு வச்சா போதும்.